ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. வாரத்தில் 2 நாளாவது நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும். முளைக்கட்டிய பயிர் வந்து நம்ம வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை சுண்டல் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதோட கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதையும் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வச்சுருக்கேங்க, நம்ம அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்திக்கலாம். பாருங்கள், சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கு. மொதல் நாள் காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு எடுத்து நான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதே பாருங்கள், நமக்கு நல்லா நல்லா முளைச்சி வந்திருக்கும். அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்கள் 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், நம்ம கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க, ஆற வச்சு. அதை வந்து இதோட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பெப்பர் சேர்த்திக்கோங்க. நம்ம மிளகாத்தூள்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இல்லை நமக்கு பெப்பர் மட்டுமே போட்டாலே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பச்சைப்பயிறு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்க்கு முட்டை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.